இனி வர காலத்துல தமிழகத்துல எரிவாயு சிலிண்டருக்கு இவ்வளவு தட்டுப்பாடு வரப்போகுதா? மக்கள் மறக்காம இதை நோட் பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு முக்கிய பகுதி. இது நம்ம சமையல் அறையில ஒரு முக்கிய அங்கம்னு கூட சொல்லலாம். ரொம்ப கவனமாவும் இப்ப இதை பயன்படுத்தணும். ஈரான் போர் மற்றும் மத்திய கிழக்குல தொடரும் பதற்றம் காரணமா இந்தியாவுக்கு கேஸ் சப்ளை இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான் தன்னோட ஹார்முஸ் நதியை மூடி இருக்கிறதுனால சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் கேஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நம்ம நாட்டுல தேவையில் 85 to 90% எல்பிஜி கேஸ் மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட இருந்துதா வருது. அது இப்ப தடைப்பட்டிருக்கிறதுனால நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால நம்ம தமிழக அரசும் அவசரமா ஆலோசனை எல்லாம் பண்ணாங்க. வணிக சிலிண்டர்களை போலவே வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்காம். கேஸ் சிலிண்டர்களை புக் செய்யறதுல புதிய கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. 25 நாளுக்கு அப்புறம் தான் 2வது கேஸ் சிலிண்டருக்கு புக் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால இல்லத்தரசிகளுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. மத்திய கிழக்குல போர் விரிவடைந்து வர சூழல்ல கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை இப்ப $110 முதல் $120 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில எண்ணெய் நிறுவனங்களோட தமிழ்நாடு அரசு அவசரமான ஆலோசனை நடத்தி இருக்காங்களாம். கையிருப்பில் இருக்க சிலிண்டர்கள் விவரம் குறித்து தகவல் எல்லாம் இப்ப கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 3 வாரம் பக்கம் இந்த கேஸ் தட்டுப்பாடை சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய இடங்கள்ல இந்த உணவகங்கள் எல்லாம் மூட வேண்டிய நிலைமையில இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.